ப்ரோ கபடி சீசன் லெவல்னு இன்னைக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த சீசனில் வெறும் 2 போட்டி தான் இருக்குது. அதுவும் நாளைக்கு இன்னொரு போட்டியும் ப்ளே பண்ணி முடிச்சுருந்தாங்க புனேரி பல்டன் டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் டீமை அடுத்து ஒரு 10 மாதத்துக்கு பார்க்கவே முடியாது. ஸோ இன்னமும் நம்ம தமிழ் தலாஸ் டீமை வச்சு பயங்கரமாக திட்டிக்கிட்டு என்னடா விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாமல் இருக்கிற இந்த 2 மேட்சையுமாவது நம்ம கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணுவோம். போன மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மேட்ச்சில் நம்ம டீமோட ஸ்டார்டிங் செவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி, நரேந்தர் கொண்டோலா லாஸ்ட்டு 2 மேட்சை பெஞ்சில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பின்ன ஏன் இறக்க மாட்டேங்காங்க, இந்த மேட்ச்லையாவது விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்க்குற எல்லோரும் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகே, நம்ம தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நம்ம டீமோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் தான் நம்பர் 1 டிஃபென்டிவ் யூனிட்டாக இருக்காங்க. ஒரு மேட்ச்சுக்கு மினிமம் 12லேருந்து 13 டேக்கிள் பாயிண்ட் வரைக்குமே எடுத்துருந்தாங்க. ஆவரேஜே 12.5 வச்சுருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நிதேஷ் அண்ட் அமீரஜன் பஸ்தாமி இந்த 2 பேரோட கார்னர் காம்போ சும்மா பட்டையை கிளப்புது. அண்ட் கவர் பொசிஷனுமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. என்ன தான் ஒரு சில அட்வான்ஸ் டக்கில் வந்தாலுமே டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனில் மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்ட் யூனிட்டாக இருக்காங்க. இந்த மேட்ச்லேயும் நம்ம டீமோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஜுரி இந்த டிஃபென்சிவ் யூனிட்லேயுமே வந்ததால் நம்ம சாகரத் இன்ஜுரி ஆனார், மோஹித் இன்ஜுரி ஆனார். இப்படி டிஃபென்ஸ்லேயும் ஒரு சில முக்கியமான பிளேயர் இன்ஜுரியாகி வெளியே தான் போயிருக்காங்க. நிறையவே பிளேயர்ஸ் மேட்ச்சுக்கு மேட்ச் இன்ஜுரி ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் இந்த டிஃபென்ஸ் மட்டும் தமிழ் தலாஸ் டீமுக்கு எப்படியோ காப்பாற்றிடுது இந்த சீசன். அண்ட் அதே மாதிரி இந்த மேட்சும் நல்லா பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அந்த 4 பிளேயர்ஸுமே இன்றைக்கி இருப்பாங்க. அதாவது கவர் பொசிஷனில் அபிஷேக் ஆர் ரோனக் அங்கே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனில் கண்டிப்பாக ஆஷிஷ் தான் இருப்பார். அண்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நிதேஷ் அண்ட் அமீரஜன் பஸ்தாமி தான். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் மொயின் சஃபாகி தான் இருக்க போகிறாரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஹிமான்ஷு யாதவ் அண்ட் சாய் பிரசாத் இந்த 2 பேர்த்தையும் தான் இறக்க போகிறாங்க. இந்த 3 பிளேயருமே போன மேட்ச் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக சாய் பிரசாத் போன மேட்ச்சில் ஒரு 4 பாயிண்ட் ரைடு எடுத்தார். அதுதான் அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. ஸோ மேக்ஸிமம் இந்த மேட்சுமே அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஹிமான்ஷு யாதவ் லாஸ்ட் மேட்ச் மொயின் சஃபாகி ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. செகண்ட் ஹாஃபில் மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார். அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே அவர் இருப்பார். அப்போ நரேந்தர் கொண்டோலா, சச்சின் தன்வர்லாம் இறங்க மாட்டாங்களான்னா மேக்ஸிமம் இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இங்கே தமிழ் தலாஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. இது கோச்சஸோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அதாவது நம்ம நரேந்தர் கொண்டோலா அண்ட் சச்சின் தன்வர் இந்த 2 பிளேயரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்கன்னு தெரியுது. இவங்களை நான் திரும்ப ஃபார்முக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக இறக்கி விட்டு அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கான்ஃபிடென்ட்டையும் அடித்து உடச்சி பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க. சும்மாவே அந்த பிளேயர்ஸ் மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெரிய பெரிய டீம் கூடலாம் இறக்கி விட்டிங்கன்னா அவங்க மோசமாக தான் ப்ளே பண்ணுவாங்க இன்னமும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்கள மோசமாக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன டீமுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா, இப்படி மோசமாக ப்ளே பண்ணுற டீமுக்கு அகேன்ஸ்டாக விளையாட விட்டிங்கன்னா அவங்க நல்லாவே திரும்ப ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டீம் ஆல்ரெடி மோசமாக தான் விளையாடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1-2 பாயிண்ட்ஸ் வரும். அண்ட் அதிலிருந்து தன்னால் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. போன மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம டீம் ப்ளே பண்ணாங்க. அதில் பெங்கால் வாரியர்ஸ் டீம் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணாங்க. அப்போ செகண்ட் ஹாஃப்லேயாவது சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் கொண்டோலாவை இவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். நம்ம என்ன தான் சொன்னாலுமே இவங்க தான் நம்ம டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ். இவங்க ப்ளே பண்ணால் தான் நம்ம டீம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த மேட்ச் நமக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டீமும் கேவலமாக ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தரையாவது இறக்கலாமா? நரேந்தர் கொண்டோலா 2 மேட்சை சப்ஜுடிஷன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது எதுக்குன்னே தெரியலை. சச்சினை கம்பேர் பண்ணுறப்ப நரேந்தர் கொஞ்சம் பெட்டரான பிளேயராகவே இருந்திருக்காருங்க. இந்த சீசன் அவர் ரொம்ப மோசமான ஃபார்ம்லலாம் கிடையாது. 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு 13 மேட்சஸில். ஸோ இது ஒன்றும் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஐ மீன் இவங்க இப்படி வரிசையாக பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு இது மோசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. 2-3 மேட்சஸ் சொதப்புனாங்க. அதுக்குன்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருமா? இதே மாதிரி தான் PKL சீசன் 10லேயும் நரேந்தர் கொண்டோலா சொதப்புனார் ஆரம்பத்தில். ஆஷன் குமார் சார் அவரை பெஞ்சில் உட்கார வச்சு இனி விளையாட மாட்டப்பா, நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போதைக்கு நரேந்தர் கொண்டோலான்னு ஒருத்தர் இங்கே தெரிஞ்சிருக்கவே மாட்டார். வந்தான்ப்பா ஒரு சீசன் ப்ளே பண்ணால் அடுத்த போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அவர் மோசமாக ப்ளே பண்ணார். பட் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்து கம்பேக் கொடுக்க வச்சார் ஆஷன் குமார் சார். அப்போது அந்த சீசனில் 190 பாயிண்ட்ஸையுமே நரேந்தர் கொண்டோலா எடுத்தார். அந்த சீசனும் ஆரம்பம் அவருக்கு மோசமாக தான் இருந்தது. ஸோ எந்த ஒரு பிளேயராக இருந்தாலுமே அவங்க கரியரில் சின்ன ஒரு சர்க்கிள் வரதான் செய்யும். அண்ட் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்கேற்ற சான்சஸை இவங்க கொடுக்கணுமே.
நான் எல்லா மேட்சஸையும் இவங்களை இறக்கி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. இந்த சின்ன சின்ன டீமுக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் மோசமாக ப்ளே பண்ணுற டீம் பெங்கால் வாரியர்ஸ் கூடயே நம்ம 2 மேட்சஸ் ப்ளே பண்ணோம். அதுலேயும் இறக்கி விட்டுருக்கலாம். அண்ட் குஜராத் மேட்சஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறையவே மேட்சஸ் தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் இறக்கி விட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கலாம். பட் ஓகே, உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த சச்சின் தன்வரை கூட விட்டு தள்ளிடுங்க. நரேந்தரை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. இன்ஜுரிலாம் சரியாக இருக்குங்க. இன்ஜுரி சரியாக போய் தான் அவங்கள சப்ஜுடிஷன் பெஞ்சில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. டீமுக்குள்ளே என்ன நடக்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலை. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்னும் இருக்கிறது 2 மேட்ச் போட்டு கத்திக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்காம டீம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.